ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் ரொம்ப அழகான குட் மார்னிங். இன்றைக்கி நாள் எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் பண்ண போகிற சாம்பார் பார்த்திங்கன்னா பல காய் சாம்பாருங்க. நிறைய காய் போட்டு வைக்கும்போது சாம்பாரோட டேஸ்ட்டு தனியாகவே தெரியுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எங்கள் ஊர் சைடில் ரொம்பவே ஃபேமஸுங்க. தைப்பூசத்தன்னைக்கு கண்டிப்பாக இதை தான் பண்ணுவாங்க. ஆனால் இந்த குழம்பு நீங்கள் பழசாக்கி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதாவது நல்லா சுண்ட விடுவோம். அப்போ ஒரு 11 காயெல்லாம் போட்டு வைப்பாங்க. அது போட்டு சுண்டை வச்சு சாப்பிடும்போது இன்னுமே சூப்பராக இருக்குங்க. ஸோ எப்பயும் போல தான் நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, சீரகம் கொஞ்சம் போட்டுட்டு 2 வரமிளகாய் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு குழந்தைங்களுக்கு பண்ணுறதுனால ரொம்ப காரம் வேணான்னு சொல்லி நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி நான் செலக்ட் பண்ணியிருக்க காய் பார்த்திங்கன்னா 5 காய்: வெண்டைக்காய், நீர் பூசணிக்காய், பரங்கிக்காய், கேரட்டு, பீன்ஸு. இதுதான் இன்றைக்கி என்னோடய காய் போட்டாச்சு. நம்ம வீட்டில் இருக்க குழம்பு மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணி, உங்களுக்கு கொஞ்சமாக தண்ணி அந்த காய் வேகிற அளவுக்கு இருந்தால் போதும். அப்படி இல்லைனா பருப்பில் தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பருப்புலேயும் எனக்கு தண்ணி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அதையும் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி நல்லா வேக விட்டுட்டேன். ஸோ இப்போ காய் வந்து ஒரு ஹாஃப் குக் மாதிரி ஆயிருக்கும். ஸோ நம்ம மூடி வச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. கண்டிப்பாக அப்பப்போ திறந்து பார்க்கணும், கிளறி விடணும், இல்லைனா அடி பிடிச்சிக்கும். ஸோ இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ணதுலேயே எனக்கு ரொம்ப இந்த வாசனையே எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ அடுத்த ஸ்டெப், நல்லா பருப்பை மசிய கடைஞ்சி போட்டாச்சு. உங்களுக்கு இப்போ கரைய கஷ்டமாக இருந்தால் மிக்சியில் ஒரு அடி கூட அடித்து போட்டுடலாம். இன்னும் நல்லா அந்த பேஸ்ட் வந்து நல்லா மிங்கிளாகி சூப்பராக வரும். இந்த பருப்பை ஊற்றினோடனே இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. அந்த கொதிக்கும்போது கண்டிப்பாக கமன்னு வாசனை வரும். வாசனை வரும்போதே நம்ம கொஞ்சம் ரெடி ஆகிடலாம். ஓகே, சாம்பார் ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஆனால் இந்த சாம்பாரோட இன்னொரு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா தேங்காய் அரைச்சி விழுத்துறது. நீங்கள் வந்து ஒரு கைப்பிடி தேங்காய் எடுத்தாலே போதும். ரொம்ப நிறைய நம்ம அரைச்சி விட்ட குழம்புக்கு விடுற மாதிரி விடணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு இதில் விட்டாலே போதும். நல்ல ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா மசிச்சு தேங்காயில் அரைச்சி அதில் ஊற்றலாம். கொஞ்சம் சோம்பு கூட போடலாம், அதில் தப்பு இல்லை. வாசனை உண்மையாகவே நல்லாயிருக்கும். இந்த கூட்டெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு அப்படி தான் நம்ம அரைச்சி ஊற்றுவோம். ஸோ அதே பேட்டர்ன் தான். பட் இது வந்து உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் வந்து வெறும் தேங்காய் தான் அரைச்சி ஊற்றிருக்கேன். ஸோ ஊற்றியாச்சு. கொஞ்சம் நேரம் அப்படியே குக் ஆகட்டும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் விடலாம். இந்த சமயத்தில் கொஞ்சம் புளியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அப்படியே சாம்பார் நல்லா கொதிச்சு மணமாயிடுச்சு. இந்த டைமில் அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். இறக்குன உடனே கண்டிப்பாக சாம்பார் கொஞ்சம் கெட்டியாகும். அதனுடைய வாசனையும் ருசியும் இன்னுமே அதிகமாகுங்க. இதுலேயே வந்து தாளித்து ஊற்றுறவங்க தாளித்து கொட்டிக்கலாம். கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை போட்டு. இது கூடயே இன்றைக்கி எங்களுக்கு வீட்டில் உருளைக்கிழங்கு பொரியலும் ரெடி. See you in next video. Subscribe and support.